அதனால எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம கார்லயே போய் அவங்கள ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்துரு. ஏதோ அவன் நல்ல நேரம், அவனா உங்க சித்தப்பா வீட்டுல போய் சேர்ந்துட்டான். பேசாம அவன் அங்கேயே இருக்கட்டும், அதான் அவனுக்கும் நல்லது. உன்னை காணோம் அம்மா எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? எங்க தாண்டா போயிருந்த? என்னைக்காவது ஒரு நாள் நீ கது ஸ்டோர்ஸ் பார்ட்னர்லாம் தெரிய வரும், அப்போ உனக்கே தெரியும்டா. ஏண்டா நான் கதிர் ஸ்டோர்ஸோட பார்ட்னர் இல்லைன்னு உனக்கு யாரா சொன்னது? ஹலோ, கதிர் ஸ்டோர்ஸ் ஓனர் விடுங்களா? ராங் நம்பர்மா. நம்ம சூர்யாவா? எங்க போன் அவகிட்ட கூட. அவ பேச மாட்டாளான்னு நாங்கெல்லாம் ரொம்ப தவிச்சு போயிருக்கோமா. அட நம்பர் கிடைக்கலாம் என்னம்மா, ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு நேரா வீட்டுக்கு வர வேண்டியது தானே? இல்ல, நடராஜ பத்தி பேசுறதுக்காக தான். அவன் காலேஜுக்கு போயிருக்காமா? எப்ப சித்தப்பா? காலையில நடராஜ கொஞ்சம் திட்டிட்டேன், அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன சித்தப்பா, என்ன பண்ணா? ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்காக படிப்பை விட்டுற முடியுமா? அரைஞ்சு பல்ல உடைச்சிடுவேன். முதல்ல போய் பரீட்சை எழுதிட்டு வாடான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்னு கொஞ்சம் கடுமையாவே திட்டிட்டேன். மனசே கேட்கலமா. அவனை 4 சாத்து சாத்த வேண்டியதானே? என்னம்மா நீ வேறம்மா, அதெல்லாம் சொன்னா கேட்டுக்குவாமா. நானே அவ்வளவு திட்டிட்டேன். சித்தப்பா, அவன் எப்ப வருவா? பெல் அடிச்சா வீட்டுல இருக்கணும். அங்க நிக்கிறது இங்க நிக்கிறது இதெல்லாம் நான் பார்க்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா அவங்ககிட்ட சொல்லிட்டேன். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டுல இருந்தே ஒழுங்கா காலேஜுக்கு போயிட்டு வான்னு சொல்லியிருக்கேன். சரிப்பான்னு சொல்லிட்டான். பரீட்சை எழுத போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனான். என் அண்ணனை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுமா. ஒரு நிமிஷம் என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சுமா. அவன் நல்ல பெரிய ஆளா வருவாமா. சரிங்க சித்தப்பா, நான் அப்புறமா பேசுறேன். என்னம்மா, அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? மா, அவன் தப்பு மட்டும்தான் பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டே பேசாத. இல்லம்மா, நீ போன்ல பேசினதை வச்சு நீயே முடிவு பண்ணிக்கிட்ட. இப்படிதான் எதையுமே முழுசா தெரிஞ்சுக்காம எல்லாமே தப்பு, எல்லாருமே தப்பானவங்க நீயே நினைச்சுக்கிற. சரி, நடராஜ் பத்தி கேட்டப்போ என்ன சொன்னாங்க? அவன் எக்ஸாம் எழுதுறதுக்கு காலேஜ் போயிட்டானா. அப்ப அவ இங்க வரலையா? அவன் இங்க வந்துட்டா எக்ஸாம் நீயா போய் எழுதுவ? அப்படியே தமிழ் மேல ரொம்ப அக்கறையாக்கும். மா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், இவ்வளவு வாயை மூட சொல்லு. சும்மா இருக்குட்டி. அம்மா, இன்னும் உனக்கு புரியலையா? இவங்க எல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை இப்ப நீ போன் பேச சொன்ன பாத்தியா? அதாம்மா தப்பு. அம்மாவோட சேர்ந்து யார பார்த்தாலும் சந்தேகப்படுற பழக்கம் உனக்கும் வந்துருச்சு. நீ ராங் நம்பர் போட்டுட்டு அவங்கள தப்பு சொல்ற. நீ போன் பண்ணனு தெரிஞ்ச உடனே சித்தப்பா போனை சூர்யா கிட்ட கொடுன்னு சொன்னாரு. எதுக்கு? நீங்க நடத்துற நாடக கம்பெனில என்னையும் சேர்த்துக்கலாம்னா? அம்மா, இவ வேணா அந்த குடும்பத்துக்கு பல்லக்கு தூக்கட்டும். என்னால அதெல்லாம் முடியாது. அது சரி, நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கலனா நான் என்ன பண்ண முடியும்? எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா மதி? மா, எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கம்மா. நீங்களும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிப்பீங்க. புரிஞ்சுக்கிற மதி, இத்தனை வருஷமா எனக்கு புரியுற மாதிரி யாருமே சொல்லல. நீயாவது சொல்லு. பின் என்னம்மா, சித்தப்பா ராங் நம்பர்னு சொன்னாரன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் போன் பண்ணப்போ உடனே எடுத்து நல்லதானே பேசினாரு. நடராஜ காலேஜுக்கு போக விட மாட்டாருன்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா அவர்தான் அவனை திட்டி எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுப்பியிருக்காரு. நீங்க சித்தப்பா பத்தி தப்பு தப்பாவே சொல்றீங்க, ஆனா அவரு எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவன் இங்க இல்லாம சித்தப்பா வீட்ல இருந்தாதான் ஒழுங்கா எக்ஸாம் எழுதுவான். பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவன் அங்க இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவன் நல்லதுக்காக நாம தான் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் அவரு எங்களுக்கு சித்தப்பா. இத்தனை வருஷம் இல்லாத சித்தப்பா இப்ப எங்கடி வந்தாரு? மா, அவங்க உதவி பண்ணாலும் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி நின்னது நாம தானே. அவங்க எனக்கு பண்ண பெரிய உதவி எது தெரியுமா? நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ உங்களையும் என்னையும் தெருவுல நிறுத்தினதுதான். மா, சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதம்மா. தப்பு பண்ணவங்க திருந்தவே மாட்டாங்களா? இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு பக்குவம் வந்திருக்கும், அவரும் மாறி இருப்பாரு. நம்ம உறவே வேண்டான்னு நினைச்சிருந்தா ஏன் தேடி தேடி வந்து உதவி பண்ணணும்? அதுக்கும் நீ ஏன் பதில் சொல்லிடுமா? இங்க பாருமா, உணர்ச்சி வசப்படுறதுனாலயோ கோவப்படுறதுனாலயோ எதுவும் நடக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க 3 பேரோட சேர்ந்து நடு ரோட்ல நின்ன அன்னைக்கு கோவப்படாம உணர்ச்சி வசப்படாம இருந்திருந்தா நம்ம தலை விதி அவ்வளவுதான்னு அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டு 4 பேரும் செத்து போயிருப்போம். அன்னைக்கு நான் கோவப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. அந்த கோவம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இப்பவும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு மத்த 2 பேரையும் விட உனக்கு நல்லா தெரியுமே மதி. நான் பட்ட அத்தனை கஷ்டத்தையும் ஒரு நொடியில் இப்படி கேவலப்படுத்திட்டியம்மா. அம்மா, பட்ட கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாதுமா.
நீ பேசாத. உன்னாலதான் அவங்க இப்படி ஆயிட்டாங்க. எப்படி ஆயிட்டாங்க? உன் வீட்டுக்கு தட்டு எடுத்துட்டு வந்து உன் புருஷன் முன்னாடி பிச்சை கேட்டு நிக்கல. இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்கள இதுல நீ இழுக்கல? தான் தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்க. நான் உன்கிட்ட பேசல. மரியாதையே போயிடு. ச்சே, நன்றி கேட்ட ஜென்மங்க. மா, அவளை திட்டி கூட அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா. அவளை வீட்டை விட்டு போக சொல்லுமா. இந்த வீட்டை விட்டு வெளியே போன அவ சொல்றா. நீயும் பாத்துக்கிட்டே இருக்க. இல்ல மதி, அவ அப்படி சொல்லல. ரொம்ப சந்தோஷமா. உனக்கு கால் அடிபட்டிருக்கு. நடராஜ் வந்துட்டானா இல்லையா இதெல்லாம் பாத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். தப்புதாமா. அதுக்காக உன் சின்ன மகளை விட்டு என்ன அவமானப்படுத்திட்டல. நான் இந்த வீட்டுக்கு வரது உனக்கு பிடிக்கலனா நேரடியா அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? யாரோ என்கிட்ட கிட்ட போங்க. எனக்கு என்ன? ஏய் மதி. அம்மா, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். என்ன விட்டுருமா. மா, போனா போட்டு விடுமா. மதி மதி. என்ன மதி, உன் வீட்டுக்கு உன் தம்பி வந்துட்டானா? இல்ல அத்தை, சித்தப்பா வீட்ல இருந்து அப்படியே காலேஜ் போயிட்டான். நான் அப்பவே சொல்லல? நான்லாம் நடக்கிறது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட கணிச்சு சொல்லுவேன். அவன் மட்டும் நேரா அவங்க அம்மாவை பார்க்க போயிருந்தானா காலேஜுக்கும் போயிருக்க மாட்டான், ஒரு கருமத்துக்கும் போயிருக்க மாட்டான். இதுதான் ஆம்பளை சாமர்த்தியங்கிறது. அது சரி, அந்த பையன் உங்க அம்மாவுக்கு ஒரு போனாவது பண்ணி பேசினானா? இல்ல அத்தை. பெத்த தாயை இப்படி தவிக்க விடுறானே, இவனை என்னத்தன்னு சொல்றது? அவன் தான் பேசலனாலும் உங்க அம்மாவாவது பேச வேண்டியது தானே? அதுலயும் கௌரவமா? இல்ல அத்தை, அவங்க போன்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, ஆனா கிடைக்கல. அப்புறம் நான் தான் சித்தப்பா கிட்ட பேசினேன். அதுலயும் உங்க அம்மாவோட ராசி இப்படிதான் இருந்திருக்கு. சரி, நீ பேசுனல, உங்க சித்தப்பா என்ன சொன்னாரு? கூடிய சீக்கிரம் நடராஜ வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க அத்தை. அவனை அனுப்புறாங்க இல்ல வீட்லயே வச்சு மணியாட்டி 3 வேளை பூஜை பண்ணட்டும். அத பத்தி நம்மளுக்கு என்ன கவலை? நமக்கு எப்ப அனுப்புறாங்கன்னு கேட்டியா? என்ன பாக்குற? டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் உடனே வாங்கி அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, இன்னும் வரல. எப்ப அனுப்புறாங்கன்னு கேட்டியா? இல்ல அத்தை, கேக்கல. இப்படி எல்லாம் இருந்தா நீ எப்படிதான் பொழைக்க போறியோ தெரியல. பேச்சோட பேச்சா நைஸா கேட்டிருக்க வேண்டாம்? அத்தை, வாங்கி தரேன்னு அவங்கள தானே சொன்னாங்க. ஏன் இன்னும் வாங்கி தரலன்னு நான் எப்படி கேட்க முடியும்? இப்ப என்கிட்ட எப்படி விளாவரியா கேக்குற? அப்படிதான் கேட்கணும். சரி, நான் ஏன் இதெல்லாம் அவங்க கிட்ட கேக்குறேன்? உங்க அம்மாவால முடியாதுன்னு தானே? ஏதோ நான் பெருந்தன்மையா விட்டு கொடுத்தத குத்தம் கண்டுபிடிக்கிற மாதிரியே நீ பேசுற. அதான், நல்லதுக்கும் காலம் இல்ல, நல்லவங்களுக்கும் காலம் இல்ல. எங்க ஊர் பக்கம்லாம் வரதட்சணை வேண்டான்னு சொன்னா மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பாங்க. அந்த மாதிரிதான் இப்ப ஆயிப்போச்சு. வரட்டும் அந்த சோமு பையன், அவனுக்கு என்ன குறைச்சல்னு ஊர்ல இருக்கிற 4 பேரை வச்சு கேட்டுறேன். மாப்பிள்ளைக்கு ஒரு குறைச்சல் இல்லைன்னு சொன்னா நீயும் ஊர் உலகத்துல எல்லாரும் கேக்குற மாதிரி உன் மாமியார்கிட்ட போய் சீதனை வாங்கிட்டு வாடான்னு நான் சோமு கிட்ட சொல்லிடுறேன். அத்தை, நான் தப்பா எதுவும் சொல்லலையே அத்தை. நானும் தப்பா எதுவும் சொல்லலையே. உங்க அம்மாவால தான் எதுவும் செய்ய முடியல. செய்யறேன்னு சொல்றவங்கள ஏண்டி அம்மா வேண்டான்னு சொல்றீங்க? அதைத்தானே நானும் கேக்குறேன். அத்தை, சித்தப்பா கிட்ட நாம வேண்டான்னு எதையும் சொல்லலையே அத்தை. பரவாயில்ல, வேண்டான்னு இப்ப சொல்லு. ஏன்னா உங்க சித்தப்பா வீட்ல இருந்து எது வாங்கினாலும் அது உங்க அம்மாவுக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடும். அதனால நீ வேண்டானே சொல்லிடு. உங்க அம்மாவுக்கு கௌரவத்தை காப்பாத்தணும். அதுக்காகவாவது உங்க அம்மா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. போ, உங்க சித்தப்பா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எதுவுமே வேண்டாம் சித்தப்பான்னு சொல்லிடு போ. என்ன நீ ஃபோன் பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா? இல்ல, நானே பண்றேன் அத்தை. அம்மா கிட்ட கேட்க வேண்டாம். சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணி எப்ப அனுப்புறீங்க நானே கேட்டுடுறேன். இங்க பாரு, மறுபடியும் தப்பு பண்ற. கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு போனு? யோசிக்கவே கூடாது, நேர்ல போய் நின்றணும். என்ன யோசிக்கிற? சரிங்க அத்தை, நான் நேர்லயே போய் கேக்குறேன். அப்புறம் என்ன, கிளம்பு போ. இந்தப்பா. என்னம்மா, யாரை பார்க்கணும்? ஐயா, என் பையன் நட்ராஜ பார்க்கணும். பரீட்சை எழுதிட்டு இருக்கான். இப்போ பார்க்க முடியாதுமா, எக்ஸாம் முடிய ரொம்ப நேரம் ஆகும். நான் இருந்து பார்த்துட்டு போறேன் ஐயா. அப்படின்னா விசிட்டர் பாஸ் வாங்கிட்டு உள்ள போங்கம்மா. சரிங்க ஐயா. நீங்க ஸ்டூடெண்ட் பேரை சொல்லி பாஸ் வாங்கலாமா? உள்ள போங்க, அங்கதான். ஐயா. என்னம்மா? என் பையன் நட்ராஜ நான் பார்க்கணும். சரி, உங்க பேர் என்னம்மா? சுந்தரி. சுந்தரி. எங்கேருந்து வரீங்க? போரூர்ல இருந்து வரேங்க. போரூர். உங்க செல் நம்பர் சொல்லுங்க.
91 91 71 71 17 சரிங்கம்மா 91 17 சரிம்மா. உள்ளார எக்ஸாம் நடக்குதுமா, சரிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்களா? பார்க்குறேங்க. இந்த கைட் பாஸ் தரேன், இதில் கையெழுத்து போடுங்க. இந்த இடத்துல பேர் எழுதுங்க, இங்கே கையெழுத்து போடுங்க. இங்கே அங்க? ஆமாம்மா. வரும்போது இதில் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. பத்திரமா வச்சுங்க, தவற விட்டுறாதீங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க. சைடில் பெஞ்ச் இருக்கும், அங்கே உட்காருங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே பாருங்க. என்னம்மா இங்க இருக்கீங்க? என்னமாச்சு? நடராஜ தேடி பாண்டிச்சேரி போயிருந்தப்ப பஸ் விட்டு இறங்கும்போது கீழே விழுந்து அடிபட்டு. அவன் பாண்டிச்சேரியா போயிருந்தா? ஏன்பா அவனை நீ பார்க்கல? அவன் பரீட்சை எழுத வந்தானா இல்லையா? இல்லம்மா, வந்திருந்தாமா. என் பின்னாடி தான் உட்காந்துருந்தான். எக்ஸாம் கூட நல்லா எழுதுனாமா. நல்லா எழுதுனானா? அப்பாடி, நான் கும்பிட்டு சாமி என்ன கைவிடலப்பா. நேத்து வரைக்கும் படிக்காம இருந்தானா, அதான் புள்ள இப்படி கஷ்டப்படுறானோன்னு என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்காக எவ்வளவு தூரம் வரணுமாமா? எனக்கு அவனை நேர்ல பார்க்கணும் போல இருக்குப்பா. என்னம்மா சொல்றீங்க? அவன் சென்னைக்கு வந்துட்டானே தவிர இன்னும் வீட்டுக்கு வரல. நீ அவனை பார்த்தல? எப்படி பார்க்கா? நல்லா இருக்கானா? நல்லா இருக்காமா. வந்தவன் நம்ம வீட்டுக்கு வராம அவன் சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கான். பெத்த தாய் இப்படி தவிக்க விடலாமாப்பா? எல்லாரும் வந்துட்டாங்களே, அவன் எப்பப்ப வருவான்? அவன் கார்ல வந்திருந்தான், அதுலயே போயிட்டான்னு நினைக்கிறேம்மா. கார்லயா? அவன் சித்தப்பா காருன்னு நினைக்கிறேன். அம்மா அழாதீங்கம்மா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. பணம் காசு இவனுக்கு ஆசை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்கம்மா, உங்களை வீட்டில் விட்டுறேன். இங்கே இருங்கம்மா, பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. உட்காருங்கம்மா. போலாம்ப்பா. அத்தை, நான் போய் காய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க வீட்டை பாத்துக்கங்க. நான் என்ன நாய்க்குட்டியா வீட்டை காவல் காக்குறதுக்கு? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க சண்டைக்கு வரீங்க? வயசானவள வீட்டுல ஒத்தையில விட்டு போறியே, திடீர்னு எனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் யாரை கூப்பிடுவேன்? ஆமா, லீவு நாள்ல கூட ஒருத்தர வீட்டுல இல்லாம ஆளுக்கு ஒரு வேலைன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் யார் தான் போய் காய் வாங்கிட்டு வர்றது? ஒரு போன் பண்ணி சொன்னா கொண்டு வந்து குடுத்துட்டு போறான். நல்லா சொன்னீங்களே, பார்த்து பண்ணும்போதே நொட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஏண்டி என்கிட்ட சண்டை போடலன்னா உனக்கு தூக்கமே வராதா? யாரு நானா சண்டைக்கு வரேன்? ஏண்டி வயசானவளுக்கு யாராவது துணையா இருங்கன்னு தானே சொல்றேன்.
சித்தி ம் தொனை தானே கேட்டீங்க வந்தாச்சு. வாமதி வாமதி. வா வாமா. நீ பாட்டிக்கிட்ட பேசிட்டு இரு, நான் போய் காய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாடி தங்கம் எப்படி உட்காரு. எப்படி அம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன் பாட்டி. இன்னைக்கு தான் லீவ் ஆச்சு. உன் வீட்டுக்காரர் ஏமா வரல? அவருக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு பாட்டி. இருக்கட்டும் இருக்கட்டும். தங்கமான பிள்ளை, முகத்துல அப்படி ஒரு அறிவு கலை. என்னதான் இருந்தாலும் படிச்ச புள்ளதான். சரி, உன் மாமியாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க பாட்டி. நம்ம சிவாயா. பக்தி இருக்கவங்க கிட்ட தான் பயம் இருக்கும். பயம் வந்துட்டா தப்பான வழியில போகவே மாட்டாங்க. உன் மாமியார்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு மதி. அத அவங்கள பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். வீடு வித்த பணத்தை வாங்கிக்கங்கன்னு உன் சித்தப்பன் சொன்னப்போ உன் மாமியாருக்கு எப்படி கோவம் வந்து பார்த்தேல்ல? இந்த பணத்தை நாங்க வாங்கிக்கிட்டா என் சம்மந்தி வருத்தப்படுவாங்கன்னு சொன்னாங்களே, இந்த மாதிரி இந்த காலத்துல யாருமே இருக்க மாட்டாங்க மதி. என் குலசாமி தான் இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல உன்னை கொண்டு போய் சேர்த்திருக்கு. அதான் இந்த வருஷம் கெடா வெட்டி பொங்கல் வச்சு அன்னதானம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன்.